சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே என்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. என்ன பேசுகிறாய் நீ? பரந்த சாம்ராஜ்யமான சோழ நாட்டின் இளவரசன் பேசும் பேச்சா இது? நீ இதற்காக மங்கம்மாவின் மாளிகைக்கு சென்றதே தவறு. அங்கு விஜய பூபதியிடம் மரியாதை குறைவாக நடந்து கொண்டு வெளியே போய்விடு என்று சொன்னது அதைவிட மிகப்பெரிய தவறு. நான் ஒருவன் இங்கு இருக்கும் பொழுது என்னை கேட்காமல் எனக்கு தெரியாமல் நீ எப்படி அங்கு சென்று அப்படி பேசலாம்? பிரபு, ஏதோ தங்கையின் மீது கொண்ட பாசத்திற்காக அப்படி பேசியிருக்கிறான் கிள்ளிவளவன். விஜயபூபதியை வெளியேற்றினால் தானே இளம்வழுதி இங்கு வர முடியும் என்று நினைத்திருக்கிறான். இன்று விஜயபூபதியை வெளியேற்றி இளம்வழுதி வருவார் என்பான். அவனை வெளியேற்றிய பிறகு இல்லை இல்லை, உன் பிள்ளையை வெளியேற்றிய பிறகுதான் பாண்டிய பிள்ளையை வெளிவிட முடியும் என்பான் சேர மன்னன். அதையும் செய்யலாமா? அதற்கு நீ ஒப்புக்கொள்வாயா? பிரபு, ஏன் தடுமாறுகிறாய் வானவன் மாதேவி? நிபந்தனை விதிப்பவன் எதையும் செய்வான், எப்படி வேண்டுமானாலும் புரட்டி பேசுவான். தன் கையில் கிடைத்த உயர்ந்த பணையப் பொருளை வைத்துக் கொண்டு இரு பேரரசுகளையும் விலை பேசலாம் என்று நினைத்து விட்டான் சேரன். இன்று இதற்கு இடம் கொடுத்தால் நாளை அதுவும் நடக்கும். அதனால் அவசரப்பட்டு விஜயபூபதியை வெளியேற்றிவிட முடியாது. உன் மகன் எப்பொழுதுமே எல்லாவற்றிலுமே அவசரப்பட்டு எதையாவது செய்து விடுவான். அதிலும் விஜயபூபதி மீது காரணமில்லாமல் பகைத்துக் கொண்டு அவன் மீது பழி போடுவதை வாடிக்கையாகவே கொண்டிருக்கிறான். தாமரையை காப்பாற்ற வந்த விஜயபூபதி மீது அவளை கொல்ல வந்தவனே அவன்தான் என்று பழியை சுமத்தினான். பிறகு தாமரையை வந்து உண்மையை சொன்ன பிறகுதான் அந்த பேச்சையே விட்டான். யாரோ யார் மூலமோ வரி சுமத்தி விவசாயிகளை துன்புறுத்தினால் அதையெல்லாம் செய்ததே விஜயபூபதி தான் என்று பழி சுமத்தினான். பாதிக்கப்பட்ட விவசாயியை இங்கு வந்து உண்மையை சொன்ன பிறகுதான் ஒப்புக்கொண்டார். இப்பொழுதும் விஜயபூபதியை சோழ நாட்டிலிருந்து துரத்த ஒரு காரணம் கிடைத்து விட்டதால் அதை பயன்படுத்திக் கொள்ள நினைக்கிறான். அதனால்தான் விஜயபூபதியின் இருப்பிடத்திற்கே சென்று அவனை மிரட்டி அவமானப்படுத்தி விட்டு வந்திருக்கிறான். எதிலும் அவசரம், எல்லாவற்றிலும் ஆத்திரம். இப்படித்தான் மனோரஞ்சிதம் விஷயத்திலும் அவசரப்பட்டு அவளையே இடந்து நிற்கும் நிலையை ஏற்படுத்திக் கொண்டான். அவளால் ஏற்பட்ட பாதிப்புத்தான் இப்படி யார் யார் மீதெல்லாம் பாய்கிறது. வேண்டாம் தந்தையே, வேண்டாம். இதை பற்றி பேசி என்னை மேலும் வேதனைப்படுத்தாதீர்கள். மனோரஞ்சிதத்தை பறிகொடுத்து விட்டு நிற்கும் என் நிலையை கண்டு பரிகசிக்காதீர்கள். வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சாதீர்கள். அம்மா, இங்கே என்ன நடக்கிறது? தந்தை பேசுவது ஒன்றும் புரியவில்லை. நீங்களும் கண்ணீர் விட்டுக் கொண்டிருக்கிறீர்களே தவிர வேறு ஒன்றும் சொல்லவில்லை. எல்லாவற்றிற்கும் காரணம் நான் தானே. நான் இங்கு வந்திருக்கவே கூடாது. நான் எதற்கு இங்கே வர வேண்டும்? என் துயரத்தை அண்ணனிடம் சொல்ல வேண்டும். அதனால் தானே அவர் மனம் தாங்காமல் அங்கு சென்று அப்படியெல்லாம் நடந்து கொண்டார். என் மேல் கொண்ட அனுதாபத்தால் தானே அத்தகைய செயலில் ஈடுபட்டார். நானே அண்ணனை தூண்டிவிட்டது போல் ஆகிவிட்டது. மலர்கொடி, உன் அண்ணனை தவிர வேறு யாரம்மா உனக்காக இதையெல்லாம் செய்ய முடியும்? உன் தந்தையிடம் கலந்து பேசாமல் தன்னிச்சையாக இப்படி செய்துவிட்டானே என்பதால் தான் தந்தை கோபம் கொண்டார். மனோரஞ்சிதம் பற்றி ஏதோ சொன்னாரே, அது என்ன? அதை கேட்டால் உன் அண்ணன் கிள்ளிவளவன் வாழ்வில் கூட இப்படியெல்லாம் நடந்திருக்க முடியுமா என்று திகைத்து போவாய். அப்படி என்ன நடந்தது? உனக்கு திருமணம் செய்ய தீர்மானித்த உடனே அதை நடத்துவதற்கும் அதற்கு பின் மணவிழாவின் நினைவு மண்டபமாக இருக்க வேண்டும் என்பதற்கும் ஒரு சிற்ப மண்டபத்தை அமைக்க தீர்மானித்தார் உன் தந்தையார். அந்த சிற்ப மண்டபத்தில் சிற்பம் வடிப்பதற்கான நடன பாவங்களை அபிநயம் பிடித்து காண்பிக்க வந்த நடன சிரோன்மணிதான் மனோரஞ்சிதம் என்பது உனக்கு தெரியுமே. உங்கள் திருமணத்தின் போது அவள் ஆடிய நடனத்தை பார்த்து நாம் அனைவருமே வியந்து போனோமே. பலவிதமான முத்திரைகளை
கணப்பொழுதில் மாற்றிக் காட்டும் ரஞ்சிதம் அவன் உள்ளத்தில் மாற்ற முடியாத முத்திரையாக பதிந்து போனாள். அண்ணனா? பெண்களை கண்டாலே விலகிச் செல்லும் என் அண்ணனா ரஞ்சிதத்திடம் மனதை பறிகொடுத்தார்? ஆமம்மா, அதை பற்றி முதலில் அறிந்த பொழுது நான் திடுக்கிட்டு போனேன். அரச பரம்பரை இல்லாத ஒரு பெண்ணை சோழ நாட்டு வரலாறு ஏற்றுக்கொள்ளாது என்று மறுத்தேன். பிறகு ஒரு கட்டத்தில் அவர்கள் காதலின் மகத்துவத்தை அறிந்து கொண்டு மனப்பூர்வமாக சம்மதித்தேன். ஆனால் அதற்கிடையில் யார் என்ன சொன்னார்களோ தெரியாது. ரஞ்சிதமே ஒரு நாள் உன் தாயை தேடி வந்திருக்கிறாள். அரச குடும்பத்தின் வரலாறு பாதிக்கும் வகையில் நான் நடந்து கொள்ள மாட்டேன், சோழ இளவரசரின் வாழ்விலிருந்து நான் விலகிக் கொள்கிறேன் என்றாள். அப்போது கூட அவள் அன்று நேர்ந்த ஏதோ ஒரு நிகழ்வின் தாக்கத்தால் அப்படி பேசுகிறாள் என்று நினைத்தேன். ஆனால் அவள் உண்மையாகவே ஒரு நாள் பூம்புகாரை விட்டு வெளியேறிவிட்டாள். உனக்கும் கிள்ளிவளவனுக்கும் இடையில் உள்ள காதல் எவ்வளவு ஆழமானது என்று எனக்கு தெரியாது. ஆனால் நிச்சயம் அதைவிட ஆழமானது எங்கள் சோழ பரம்பரையின் வேர். அதனால்தான் உன்னிடம் யாசிக்கிறேன், இல்லை உன்னிடம் மடிப்பிச்சையாக கேட்கிறேன். 10 மாதம் சுமந்து பெற்ற கிள்ளிவளவனின் தாய் நான் கேட்கிறேன். என் மகன் கிள்ளிவளவனை, இந்நாட்டின் இளவரசனை மறுபடியும் எங்களிடமே திருப்பிக் கொடுத்து விடு. உன் காதலன் கிள்ளிவளவனின் எதிர்காலம் போற்றப்பட வேண்டுமா இல்லை தூற்றப்பட வேண்டுமா என்பதை நீயே முடிவு செய்து கொள். என்னம்மா சொல்கிறீர்கள்? அந்த ரஞ்சிதம் இப்போது இங்கே இல்லையா? இல்லை அம்மா. வேறு எங்குதான் இருக்கிறாள்? அதுவும் தெரியவில்லை. நீங்கள் அவளை தேடும் முயற்சியில் ஈடுபடவில்லையா? தேடாமல் இருப்பார்களா? எந்தெந்த முறையில் யார் மூலமெல்லாம் தேட முடியுமோ தேடிவிட்டார்கள். ஆனால் அவளை கண்டுபிடிக்கவே முடியவில்லை. நடந்ததையெல்லாம் நினைத்து பார்த்தால் மனோரஞ்சிதம் இப்பொழுது உயிரோடு இருக்கிறாளா இல்லையா என்பது சந்தேகமாக இருக்கிறதம்மா. அதெல்லாம் சேர்ந்துதான் இயல்பாகவே பதட்டப்படும் கிள்ளிவளவனை மேலும் பதற வைத்துவிட்டது. உன் தந்தையார் அதை பற்றிதான் குறிப்பிட்டார். ஏனம்மா உன் முகம் வாடிவிட்டது? நான் எவ்வளவு சுயநலக்காரியாக இருந்திருக்கிறேன் என்று எனக்கு இப்போதுதான் புரிகிறது. நான் என்னை பற்றியே நினைத்துக் கொண்டிருந்தேன். அண்ணனின் நிலை பற்றி சிந்திக்க தவறிவிட்டேன். இங்கு நடந்த எதுவுமே உனக்கு தெரியாது எனும்போது நீ என்னம்மா செய்ய முடியும்? ரஞ்சிதம் உயிரோடு இருப்பதற்கு வாய்ப்பில்லை. அப்படியே இருந்தாலும் அவள் இனி அண்ணன் வாழ்வில் குறுக்கிடப் போவதும் இல்லை. இந்த நிலையில் அண்ணனின் மனதை மாற்றி அவருக்கு வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து வைக்கலாமே. மலர்கொடி, நீ சொல்வது சரியான கருத்துதான். இதை பற்றிய சிந்தனை எங்களுக்குள் இருந்தாலும் நாங்கள் அதை பற்றி வாய்விட்டு பேசிக் கொண்டதில்லை. இன்று நீ அதை வெளிப்படுத்திவிட்டாய். அப்படியானால் உங்களுக்கு அதில் சம்மதம் தானே அம்மா? எனக்கு மட்டுமல்ல, உன் தந்தையாருக்கும் சம்மதம்தான். ஆனால் ஆனால் என்னம்மா? உன் அண்ணனிடம் இதை பற்றி யார் பேசுவது? நான் பேசுகிறேன். அதுதான் சரி. ஆனால் அவசரப்பட்டு எடுத்த எடுப்பிலேயே உனக்கு திருமணம் செய்து வைக்கப் போகிறோம் என்று சொல்லிவிடாதே.
எனக்கு திருமணமே வேண்டாம் என்று மறுப்பு தெரிவித்து விட்டால் அதை மாற்ற முடியாது. அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள். தந்தையான உங்களால் கூட பேச முடியாததை தங்கையான நான் பேசி என் அண்ணனின் மனதை மாற்றி காட்டுகிறேன் பாருங்கள். அம்மா, என்ன மாதிரி? ஏன் இந்த பதட்டம்? அவள் மறுபடியும் வந்திருக்கிறாள். யார்? அவள்தான் அம்மா, அந்த நாகப்பனின் மனைவி கோமதி. அவள் எதற்கு மறுபடியும் வந்தாள்? தெரியவில்லை அம்மா. இப்பொழுது பார்க்க முடியாது என்று சொல்லி விரட்ட வேண்டியதுதானே? எவ்வளவோ சொல்லிவிட்டேன், கேட்க மாட்டேன் என்கிறாள். அம்மாவை பார்த்தே தீர வேண்டும், நான் தெரிந்து கொள்ள வேண்டியவைகளை கேட்டே தீர வேண்டும் என்கிறாள். என்ன கேட்க வேண்டுமா? வேறென்ன கேட்பாள்? அவள் கணவனை பற்றி தான் கேட்பாள். இப்பொழுது என்ன செய்யலாம்? அம்மா, கோமதியிடம் நீங்கள் அவள் கணவர் இப்போது எங்கு சென்றிருக்கிறான், என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்பதையெல்லாம் சொல்ல முடியாது. அதே நேரம் அவளை சமாதானப்படுத்தும் வகையில் ஏதேனும் சொல்லாமலும் இருக்க முடியாது. அவள் சென்று பிரச்சனையை மற்ற 3 வீரர்களின் மனைவியரிடமும் எல்லா விஷயத்தையும் சொல்லி விவகாரமாக்கி விட்டால் இது வெளியில் தெரிந்துவிடும். அதனால் அவளிடம் நயமாக பேசி அனுப்புவதுதான் நல்லது. நீ சொல்வதும் சரிதான். அவளை அழைத்து வா. சரி தாயே. வணக்கம் அம்மா. உன் பெயர் கோமதி தானே? ஆமாம்மா. உன்னை நான் இனிமேல் இங்கு வரக்கூடாது என்று சொல்லியிருந்தேனா இல்லையா? சொன்னீர்கள். பிறகு எதற்கு வந்தாய்? மனம் கேட்கவில்லை அம்மா. அவர் நிலை என்னவாயிற்று என்று பதற்றமாக இருக்கிறது. எதற்கு பதற வேண்டும்? அவனை என் வேலையாகத்தானே அனுப்பியிருக்கிறேன். எங்கே அனுப்பியிருக்கிறீர்கள் என்று தெரிந்தால் சற்று நிம்மதியாக இருக்கும். இதோ பார், இதுவரை இந்த மங்கம்மாதான் மற்றவர்களை கேள்வி கேட்டிருக்கிறாள். மங்கம்மாவை கேள்வி கேட்க இன்னும் யாரும் பிறக்கவில்லை. என்னிடம் பணி செய்யும் உண்மையான விசுவாசி நாகப்பன் என்பதால் உன்னிடம் நான் மிகவும் பொறுமையாக பேசிக் கொண்டிருக்கிறேன். பொற்காசுகள் வேண்டுமென்றால் பெற்றுக்கொண்டு போ மாதிரி. எனக்கு பொற்காசுகள் வேண்டாம், என் கணவர் தான் வேண்டும். என்ன நீ திரும்ப திரும்ப அதையே பேசிக் கொண்டிருக்கிறாய்? அவன் யார்? என் அண்ணன் ஊரிலிருந்து வந்திருக்கிறார். அவனை ஏன் இங்கு அழைத்து வந்தாய்? அவரும் தன் மைத்துனரின் நிலையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமென்று ஆசைப்பட்டார். அதெல்லாம் முடியாது, அவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள் என்றேன். நான் அவர்களிடத்தில் வரவில்லை, தள்ளியே நிற்கிறேன். நீ கேட்டுக்கொண்டு வந்து சொன்னால் போதும், என் மைத்துனர் நலமாக இருக்கிறார் என்று தெரிந்தால் போதும் என்று வந்திருக்கிறார். ஓ, யாரடி நீ? என்ன எதற்கு பார்க்க வந்தாய்? அம்மா, என்ன இது? என்னை தங்களுக்கு தெரியாதா என்ன? வீதியில் போகிறவளை பற்றியெல்லாம் எனக்கேன் தெரிய வேண்டும்? கண்ட கண்ட பிராணிகள் எல்லாம் என் வீட்டு வாசலில் வந்து நின்றால்
அதை பற்றியெல்லாம் நான் ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும்? என்னம்மா திடீரென்று இப்படி பேசுகிறீர்கள்? நான் எப்போதுமே இப்படித்தான் பேசுவேன். நீ யார் என்றே எனக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது என் அரண்மனை காவலர்களுக்கு தெரியாமல் ஏமாற்றி நான் இருக்கும் இடத்திற்கே நீ வந்து விட்டாயா? நான் என்ன இங்கு அனாதை விடுதியா கட்டியிருக்கிறேன்? வருகிறவர்களுக்கெல்லாம் அன்னதானமும் சொர்ணதானமும் செய்வதற்கு? அம்மா, இவளிடம் எதற்கு இதையெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? இந்த பொற்காசுகளுக்கு தானே இவள் வந்திருக்கிறாள். கொடுத்து விட்டால் போகிறது. இந்தா, இதை பெற்றுக்கொள். ஏய், நில். நீ எதற்கு இவளுக்கு பொற்காசுகளை தர வேண்டும்? அம்மா, இவள் யார் என்றே தெரியாது. இங்கு வந்தால் ஏதாவது கிடைக்கும் என்று காவலர்களையும் மீறி இங்கு வந்து விட்டாள். அதற்காக நீ இவளுக்கு பொற்காசுகளை தருவாயா? எடுத்துக்கொண்டு போ. இவளை இங்கிருந்து விரட்டி அடி. ஏய், நீயாக போகிறாயா? இல்லை, என் வீரர்களை அழைத்து உன்னை இழுத்துச் சென்று வீதியில் தள்ளும்படி சொல்லட்டுமா? வேண்டாம் வேண்டாம், நானே போய் விடுகிறேன். மறக்காமல் உன் அருமை அண்ணனையும் இழுத்துக் கொண்டு போ. கழுத்தை பிடித்து தள்ளும்படி செய்யாதே. போ இங்கிருந்து. என்னம்மா நடந்தது? ஏன் திடீரென்று அவளை தெரியாதவள் போல் பேசினீர்கள்? அவளுக்கு அண்ணன் என்று ஒருவனை அழைத்து வந்து வாசலில் நிறுத்தியிருந்தாளே, அவன் யார் என்று உனக்கு தெரியுமா? யார்? தளபதி பார்த்திபன். கோமதியை உள்ளே அனுப்பிவிட்டுவிட்டு அவன் வெளியே நின்று விஷயத்தை அறிய முயன்றான். இந்த மங்கம்மாவிடம் அது நடக்கும். இப்பொழுது அவளுக்காக உளவு பார்க்க வந்தவன் மூக்கருந்து சென்றிருக்கிறான். அவனும் தலை குனிந்து போகிறான். அவனை இங்கேயே பிடித்து அடைத்திருக்கலாமே. இங்குள்ள வீரர்களும் அவனால் நியமிக்கப்பட்டவர்கள்தான். அவனை வணங்கி வழிவிட்டு நிற்பார்களே தவிர அவன் அருகில் நெருங்க மாட்டார்கள். இப்போது என்னம்மா செய்வது? யோசித்துதான் நான் ஒரு தீர்மானத்திற்கு வர வேண்டும். இந்த மங்கம்மா யார் என்று அவனுக்கு புரிய வைக்க வேண்டும். அதுவரை பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். பாண்டிமா தேவியாருக்கு என் பணிவான வணக்கம். யார்? கிள்ளிவளவனா? நீயா என்னிடம் இப்போது பேசினாய்? ஏன் இப்படி கேட்கிறீர்கள்? இயல்பாக நீ யாரிடமும் அவ்வளவாக பேச மாட்டாயே. என்னிடம் ஓரிரு வார்த்தைகள் பேசியிருக்கிறாயே தவிர இப்படி தேடி வந்து உரையாடியதில்லையே. அது இருக்கட்டும். இப்போது என்னை என்ன சொல்லி அழைத்தாய்? பாண்டிமா தேவியார் என்றேன். ஏன் அப்படி சொன்னாய்? நீங்கள் ஏன் இப்படி கேட்கிறீர்கள் என்று புரியவில்லை. என்ன கிள்ளிவளவா? நான் யார்? மலர்கொடியின் அத்தைதானே. மலர்கொடி என்னை எப்படி அழைக்கிறாள்? அத்தை என்றுதானே. நீ அவள் அண்ணன் தானே. நீயும் அதே போல் அத்தை என்றே அழைக்கலாமே. நான் எப்படி அழைப்பது என்பது பற்றி பிறகு பேசுவோம். இப்போது நான் வேறு காரணத்திற்காக வந்திருக்கிறேன். ஓ, பாண்டிய பேரரசரை பார்க்க வந்தாயா? அவர் சோழ பேரரசரை சந்திக்க சென்றிருக்கிறார். ஓ, அதனால்தான் நான் இங்கு வந்து ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறேன். அவர் இல்லை என்றாலும் பரவாயில்லை. நான் சொல்ல வந்த கருத்தை தங்களிடம் இப்போதே சொல்லிவிட வேண்டும் என்று நினைக்கிறேன். அதற்கென்ன? சொல்ல வந்ததை சொல். உங்களுக்கு உங்கள் மகனை எப்படியாவது காப்பாற்றிக் கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணமே இல்லையா? கிள்ளிவளவா, இது என்ன பேச்சு? நான் இப்படி பேசுவதற்காக என்னை மன்னித்து விடுங்கள். மலர்கொடியின் கண்ணீரை காண முடியாமல் தான் நான் இப்படி பேசிவிட்டேன். மலர்கொடிக்கு உள்ள அதே அளவு துயரம் எனக்கு இல்லை என்று நினைக்கிறாயா? அவள் இளம் வழுதிக்கு மனைவி என்றால் நான் அவனை பெற்ற தாய். உண்பதற்காக ஒரு கவளம் உணவை கையில் எடுக்கும்போது என் பிள்ளை அங்கு என்ன உண்கிறானோ, அவனுக்கு நல்லபடியாக உணவளிக்கிறார்களோ இல்லையோ என்றெல்லாம் நான் பதறுகிறேன். பஞ்சனை மெத்தையில் என்னால் படுக்க இயலவில்லை. இளம் வழுதி கட்டாந்தரையில் படுக்கிறானோ என்னவோ,
என்ற வேதனை எனக்கு ஏற்படுகிறது. நானும் மலர்கொடியைப் போல் துயரப்பட்டு கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் இங்குள்ள நிலையில் என்னால் என்ன செய்ய முடியும்? செய்வதற்கான வழி இருக்கும்போது அதை செய்யாத வரை உங்கள் துயரத்திற்கு எப்படி விடிவு ஏற்படும்? என்ன சொல்கிறாய்? சேர மன்னர் விதித்திருக்கும் நிபந்தனையை நிறைவேற்றிவிட்டால் இளம்பழுதி மறுநாளே சோழ நாட்டிற்கு வந்து விடுவாரே. அது என்ன நிபந்தனை? விஜய பூபதியை சோழ நாட்டிலிருந்து வெளியேற்றினால் உங்கள் மருமகனை சேர நாட்டிலிருந்து அனுப்பிவிடுகிறோம் என்று நிபந்தனை விதித்திருக்கிறார் சேர மன்னர்.